वेल मुरुगनुक्कु अरोहरा। एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसन्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு ராம ரகசிய மந்திரத்தினுடைய ராம ரகசிய உபநிஷத்தினுடைய 85வது மந்திரத்தை இதிலேருந்து நம்ம சிந்திக்கலாம். இல்லை விசாரம் எதுவும் இல்லை, ஜபயோகத்தை வலியுறுத்தது. இது தொடர்ந்து செய்ய முடியுமா? அந்த எழுத்து மந்திரம் 47 எழுத்து வரைக்கும் போகுது. மந்திரம் ஒரு எழுத்தில் ஆரம்பித்த மந்திரம் 47 எழுத்து மந்திரம் வரைக்கும், அதாவது மாத்திரா எழுத்தில் மாத்திரான்னு வச்சுங்களேன். அப்படி கொண்டு போக இது அந்த மந்திரங்களுடைய சிறப்பையும் ராமபிரானுடைய பெருமைகளையும் அவர் இந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய கருணையையும் தனக்கு தேவையான பிரார்த்தனைகளையும் மோஸ்ட்லி இகத்தை ஜெயிக்கிற பிரார்த்தனைகள் தான் இருக்குது. நீங்கள் இகத்தை ஜெயிக்கிற பிரார்த்தனை எது பண்ணாலும் கிடைக்கும். பூஜை பண்ணாலும் கிடைக்கும், யாகம் பண்ணாலும் கிடைக்கும். தியானமும் ஞானமும் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்யக்கூடிய வேலை அதுக்கு இணையில்லாத பலனை கொடுக்கும். அது செய்யக்கூடிய வேலை இணையற்ற பலனை கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு சயின்ஸு. இங்கே மந்திரமும் பக்தியும் கிரியாவும் பூஜையும் யாகமும் மிராக்கள் நடக்கும். மிகச்சரியாக செய்தால் மிகச்சரியான பலன் உண்டு. இந்த பலனை என்ன எவ்வளோ நாள் வச்சுக்க போகிற பலனை? எந்த பலனை நீ கேட்டாலும் மித்து தானே அது. ஆனால் அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பயணம் செய்கிறோம், ஒரு ட்ரெயினில் நல்லா புரிஞ்சுங்களா வாழ்க்கை தத்துவம். ஒரு ட்ரெயினில் ஒரு 100 பேர் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒரு கேபின்னு வச்சுங்களேன். இங்கேருந்து வந்து போகிறாங்க, அங்கேருந்து இருக்காங்க, சாப்பாடு டைம் டீ டைம் இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறவர்கள் அங்கங்கே அவங்கவுங்களுடைய வேலை முடிஞ்சாலோ அவங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு அந்த இடம் வந்தாலோ இறங்க வேண்டிய இடத்துல அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்கேருந்து வந்து ஏறினாங்க, எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறாங்க, எங்கே இறங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பயணம் ஒண்டி தான் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம், நமக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறது அறியாமை. அதில் இந்த மாதிரி சித்திகள்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறதும் அறியாமை. இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. அது நான் முன்னாடியே சொன்ன ஒரு புஸ்வானத்தில் எவ்வளவு மருந்து இருக்கோ அவ்வளோ நேரம் தான் அது நிற்கும். அவ்வளோ பிரகாசிக்குது, எத்தனை செகண்ட்ஸ் நிற்குது. அந்த மாதிரி இன்பங்களை தான் நாம் கேட்டு தவம் பண்ணி வாங்குகிறோம். முக்திக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு யாரும் கிடையாது. சித்திக்காக தான் எல்லாருமே ஜபிக்கிறாங்க. சித்திகள்ங்கிறது கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். என்ன கேட்குறான்னா இவன் அல்பமான மெட்டீரியல் தான் கேட்பான். இந்த 5 தத்துவம் தான்.
அதுக்கு மேலே இவர் என்ன கேட்க போகிறாரு? இல்லை அதுக்கு மேலே வந்தாலும் இவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் வச்சு வாட்ச்மேன் வேலை தான் பார்க்க முடியும். 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் நீ என்ன செய்ய போகிற? அன்றாடம் என்ன செய்ய போகிற? நிரந்தரமான அமைதி ஆனந்தமும் இருக்குமானா அது ட்ராக்கு, அந்த அந்த நாடியினுடைய ட்ராக்கு, அதனுடைய வழிமுறைகள் ரொம்ப சூட்சமம். அந்த வழிமுறையில் ஞானமே மிகச்சரியாக அழைத்து செல்கிறது. அதுதான் இறுதி வர வாழ்க்கையை நிரந்தரமான இறைநிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. உபனிஷத்தினுடைய மிகச்சிறப்பு என்னான்னு கேட்டால் இறைநிலை, இறுதி இறைநிலை, நிரந்தரம், ஸ்வரூபம். இறைவன் ஞானமாக தான் இருக்கிறார். ஞானங்கிறது ஒரு கண்டெய்னராக அடியேன்னு பார்க்குறேன். ஞானத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா அன்பு, அமைதி, ஆனந்தம். சொன்னோம் இல்லையா மாதுளம்பழம் அப்படின்னு, அது மாதிரி மாதுளம்பழத்தில் முத்துக்கள், சத்தில் சித்து. அது மாதிரி இந்த ஞானங்கிற சத்தில் ஆனந்த, அமைதி, அன்பு முத்துக்களாக, அழியாத முத்துக்களாக நிரந்தரமாக இருக்கிறது. இதை அறிய அறிய நாம் அதை நெருங்குகிறோம். அது நிரந்தரமானது, வேகமாக போக முடியாது. ஏன்னா உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. போக போக அது ரொம்ப நுட்பமாக போக போக உங்களுடைய ஃபோக்கஸிங் பவர் தான் நீங்கள் அதிகப்படுத்தணுமே தவிர, ஏகாந்தத்தை தான் அதிகப்படுத்தணுமே தவிர, தியானத்தை தான் அதிகப்படுத்தணுமே தவிர, பாக்கி விஷயங்களில் ஒரு பேப்பரில் நெருப்பு பற்றினோம்னா லென்ஸை வந்து சூரிய வெளிச்சத்தில் அசையாமல் பிடிக்கணும். தோசைக்கல் மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தால் அந்த பேப்பர் பத்தாது, நெருப்பு பிடிக்காது. அப்போ முதல் ரவுண்டில் சிரவணம்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா கருத்துக்களையும் உள் வாங்குவீங்க. நீங்கள் அங்கே சிந்திக்க முடிகிற இடத்துல சிந்திக்க வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லலை. அது சிந்திக்க வேண்டிய விஷயங்களை சிந்தித்தாலும் சிந்திக்க முடியாத விஷயங்களை அப்படியே முதல்ல அவங்க சொன்னாங்கன்னுங்கிற விஷயத்த மெமரியில் வச்சுக்கிறது சிரவணம். மனனத்துக்கு 2 விஷயம், மத் சித்தக மத்பரகன்னு நம்ம சொன்னோம். அதோட இன்னைக்கு 2 வார்த்தை சொல்கிறேன், மிக மிக முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை எழுதிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். நீங்கள் பெறக்கூடிய ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இருக்கணும், நித்தியமாக இருக்கணும். நீங்கள் அத்தியாத்ம சிந்தனையில், விசாரத்தில் நித்தியமாக இருக்கணும். டெய்லி நீ விசாரம் பண்ணணும். எது வரைக்குன்னா இந்த 12 ஆண்டுகள் நித்திய விசாரம் போதும். விசாரத்துக்கு 24, 36லாம் கிடையாது. விசாரத்துக்கு 12 ஆண்டுகள் போதும். சிரவணத்துக்கு 12 ஆண்டுகள் போதும். அதுக்கு முன்னாடியே முடிக்கிறோம். இப்போ தத்துவமசி பண்ணும்போது விசாரமும் இருக்கும், சிரவணமும் இருக்கும். அப்போ அத்தியாத்ம தத்துவம் நித்தியத்துவம், அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். இறைவனை பற்றிய அந்த ஞானம் நித்தியமாக இருக்கணும். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம் ஒரு கருத்து. இதுதான் மனனத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. 2வது தத்துவ ஞானார்த்த தர்சனம். குரு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அந்த வார்த்தை வந்து ஞான அர்த்தத்தை கொடுக்குது, ஞானம் சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை கொடுக்குது. அதில் மெய்ப்பொருள் காண்பது தரிசனம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு உங்கள் சிந்தனைக்கு, விசாரத்துக்கு உட்பட்டு அதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற அர்த்தம்தான் விசாரம். அந்த தர்சனத்தை, அந்த பொருளுடைய நுட்பத்தை, அதனுடைய அமிர்த தத்துவத்தை நீங்கள் உள்வாங்கணும். இதுதான் மனனத்தில் இந்த 2 வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு தான் மச்சித்தக மத்பரகன்னு ஈஸியாக சொன்னாலும் என்ன செய்யணும்னா,
நீங்கள் முக்தி பெறும் வரை இந்த தத்துவார்த்த தரிசனம் இருக்கு இல்லையா, ஞான, அதாவது தத்துவ ஞானார்த்த தரிசனம். ஒரு வார்த்தையை தத்துவமாக கொடுக்குறாங்க, அதில் ஞானம் இருக்குது, அதனுடைய நுட்பத்தை நீங்கள் அறியணும். இதான் தத்துவ ஞானார்த்த தரிசனம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? மனநத்தில் நீங்கள் ஆடியோ பேசுனா நாங்கள் என்ன செய்யணும்னா, எந்த வார்த்தையை வலியுறுத்துறேன் அடியனது எல்லாத்தையும் உணர்த்திடுவேன், அது வேறு விஷயம். சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன மனநத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். ஆச்சா? அடுத்தது நேற்று பார்த்தோம் இல்லையா, அபிஸ்வங் அனபிஸ்வங், அதோடைய வார்த்தை தான். சங்க அபிஸ்வங்க அனபிஸ்வங்க, அதுதான் அதோடைய வார்த்தை. சங்கனா சேர்ந்து இருக்கிறது, அபிஸ்வங்க அனபிஸ்வங்க. அனபிஸ்வங்க தான் வந்து கூட்டத்தில் என்ன ஐடென்டிஃபை பண்ணலை, சமுதாயத்தில் என்ன ஐடென்டிஃபை பண்ணலை, குடும்பத்தில் என்ன ஐடென்டிஃபை பண்ணலை. நான் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் எல்லா துறையிலையும் ஏற்படும். அது நமக்கு கூடாது. கடமையை மட்டுமே செய்யணும், பலன் நிச்சயமாக உண்டு. எப்படி கடமையை செய்யன்னு சொல்லக்கூடிய குரு, பலனை பற்றி பலன் நிச்சயமாக உண்டு, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு நம்பிக்கை இருந்தால் செய், இல்லைன்னா செய்யாது. இடையில போய் சந்தேகப்படக்கூடாது, பாதியில் போய் சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த தத்துவ ஞானார்த்த தரிசனம். தத்துவ ஞானார்த்த தரிசனம், தத்துவ ஞானார்த்த தரிசனம் உங்களுக்கு புலப்படணும்னா நீங்கள் அத்தியாத்ம ஞானத்தை நித்தியத்துவம் பண்ணணும். இதுதான் ரெண்டு விஷயந்தான் மனநத்தில் நடக்கிறது. என்ன, இது நிரந்தரமான உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த மந்திரங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, உபனிஷத்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா, இப்போ திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தில் வைகுண்டத்தை பற்றி நம்மலாம் ஒரு வைகுண்டம் தான் நினச்சோம், 5 வைகுண்டம் பேசுது. சரீரம் 3 சரீரம் சொன்னோம், அது 3 சரீரத்தை பற்றி பேசுது. ஞான சரீரம், பிரணவ சரீரம், இது இன்னொன்று சுத்த சரீரம், அதெல்லாம் பேசுது. பல லோகங்களை பேசுது. உயிர் எப்படி உடம்புலேருந்து சகசிராரம் வழியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் உங்கள் சகசிராரத்துலேயும் நடக்குது. 12 இன்ச்சில் துவாதசாந்தங்கிற இடத்துலையும் நடக்குது. 16 இன்ச்சில் சோடசாந்தத்துலேயும் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நமக்கு ஒரு அரிய, அது என்னது, சகுனோபனிஷத்து தான். எல்லா இடத்துலையும் நாராயணன் நாராயணன் சொல்லணும், அதுக்கு பதிலாக நம்ம பிரம்மன்னு சொல்லணும். நம்ம ஈஸியாக பிரம்மன்னு பிடிச்சிட்டோம், அது ரொம்ப அற்புதம். நீங்கள் எந்த உபநிஷத்து படித்தாலும், அம்பாள் பற்றி வந்தாலும் சரி, முருகனை பற்றி வந்தாலும் சரி, பிள்ளையாரை பற்றி வந்தாலும் சரி, எந்த நாமத்தோட கடவுள் வந்தாலும் அதுக்கு நீங்கள் பிரம்மங்கிற அர்த்தத்தை தான் நீங்கள் எடுக்கணும். எடுக்கலைன்னா குழம்பி போயிடுவீங்க. குழப்பம், பெரிய குழப்பமாகிடும். அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ஒருத்தன் முட்டிக்கிட்டு சண்டை போட்டு கிடப்போம். அது வேண்டாம். நாமரூபம் வந்தால் வரட்டும். உபநிஷத்து நாம் எப்பயுமே அத்வைதி யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டோம், யாரையும் குறைச்சி மதிப்பிட மாட்டோம், யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டோம். அது ஒரு ட்ராக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக உண்மையை லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அப்போ சகுன உபநிஷதாக இருந்தாலும் பல அரிய கருத்துக்களை இந்த குரு தர்சனம்லாம் அதுதான் ஃபிலாசபி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. கல்பகோடி வருஷம் நீ முயற்சி பண்ணாலும் குரு இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லுது திரிபாத விபூதி தான். நேற்று அதை டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி திரியோவிம்சக்ஷரோ, விம்ச அப்படின்னு சொன்னால் த்விம்னு அர்த்தம். த்விம்னா 2, த்விம்ஸ்னா 20, த்ரிம்ஸ்னா 30, அப்படி வரும். அப்படி வர திரையோவிம்ச அக்ஷரோன்னா 23 மந்திரங்களுடைய சர்வசத்ரு நிர்வகன். நமக்கு எளிமையாக பல பேர் வேலை செய்வாங்க. என்ன காரணத்தினால, அவங்களுடைய ஃபிலாசபி நம்மளுடைய ஃபிலாசபியும் இடிக்குதா? ஃபிலாசபி ஒரு நாளும் இடிக்காது.
இதில் எல்லா பிலாசபியும் உலகத்தில் உள்ள எல்லா பிலாசபியும் ஒன்று தான் சொல்லுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறவங்க எல்லாம் வேறுபாடு பண்ணுறோம் போட்டோம். கடவுள் எல்லா மதத்திலும் இத்தனை மதம் இருக்குது, கடவுள் ஒருத்தன்னு சொல்லுதா 10ன்னு சொல்லுதா? இப்போ ஃபிலாசபி ஒன்றா தான் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறதும் அதை நம்ம அணுகுமுறையும் தான் மாறுபடுது. அது சந்தர்ப்ப சூழ்நிலை, சீதோஷண நிலை எல்லாம் இருக்குது போட்டோம். அதுபோல் இங்கே சத்ரு எப்படி வருவாங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். தான் வச்சிருக்கிற கொள்கையில் பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கான். நம்பிக்கை கொள்கை விசாரம் செய்து பார்த்து ஃபைனல் பண்ணுனா மெய்ப்பொருள் காண்பது அறிவாயிடும். விசாரம் பண்ணால் விசாரம் தான் ஜெயிக்கும், சத்தியம்தான் ஜெயிக்கும். அப்போ நீங்கள் அங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ 72 மதம் சங்கரர் காலத்தில் இருந்துச்சு. அவர் வந்து விசாரம் செய்து தான் எல்லாரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். அப்போ கொள்கையா நம்பிக்கையா விசாரமா அப்படின்னு கேட்டால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் உத்தமம், அதுதான் ஜெயிக்கும். விசாரம் பண்ணால் எல்லோரும் ஒன்றுக்கு வந்துடுவாங்க. யாருமே விசாரத்துக்கு தயாராக இல்லை. அவங்கவுங்க அறிவு நிலையில் ஒரு முன்னோர்கள் சொன்னது தானே, யார் விசாரம் பண்ணி மந்திரம் அதில் அதுதான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய பார்வை மாறி இருக்கும். காலங்கள் மாற மாற நிறைய இடைச்சல்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ உபநிஷத்துலேயே அடியனுடைய அனுமானத்தில் சில இடைச்சல்கள் இருக்கிறதா நான் உணர்கிறேன் மந்திரங்களில். ஏன்னா தான் வழிபடுற இறைவனை உயர்த்தி காட்டணும்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை அப்படிலாம் இருக்க தான் செய்து போட்டோம். அது சத்குரு கண்டுபிடிச்சிருவாங்க, அதை கரெக்டாக எடுத்து சொல்லிவிடுவாங்க. அதனால தான் பிரம்மங்கிற வார்த்தை உலக பொதுமறை, எல்லா சமுதாயத்துக்கும் பொருந்தக்கூடியது. இங்கே 23 எழுத்தத்தில் என்ன பலன்னா சர்வசத்ரு நிவாரணம், நிர்வாகன் ரெண்டுமே உண்டு. நிவாரணம்னா நிவர்த்தி பண்ணுறது, நிர்வாகம்னா அவங்கள பரிபாலனம் பண்ணுறது, அவங்கள சரியாக மெயின்டைன் பண்ணி டேக்கிள் பண்ணுறது. ரிஷி விஸ்வாமித்ர முனிகி प्रोक्तो गायत्री छंद उच्यते देवता वीररामो असो देवता वीररामो बीजाद्याः बीजं पूर्वन्मताः बीजं मुन्नाடி எது பீஜமோ அதுதான் இங்கேயும் பீஜம். மூலமந்திர விபாகேன ஞாசன கிருத்வா மூலமந்திரத்தை சொல்லி, மூலமந்திரம்னா இந்த ஐம் கிளைம்லாம் வந்துச்சுல்ல, அந்த மந்திரங்களை சொல்லி ஞாசம் செய்வாயாக. கிருத்வா இந்த 23 மந்திரம் எப்படி வந்துச்சுன்னா, ஓம் நமோ பகவதே வீரராமாய சகலசத்ருன ஹனஹன ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் 23 எழுத்து உள்ள மந்திரம். இப்போ ஷரம் தனுஷி சந்தாம் திஷ்டந்த ராவணோன்முகம் வஜ்ரபாணிம் ரதாரூடம் ராமம் தியாத்வா ஜபேன் மனும் தார நமோ பகவதே ஸ்ரீராமாய பதம் வதேத் தாரக பிரம்மணே சோக்த்வா மாம் தாரய பதே வதேத். இப்போ அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, ஓம் நமோ பகவதே வீரராமாய சகல சத்ருன ஹனஹன ஸ்வாகா சொன்னிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ராமருடைய ஒரு அப்பியரன்ஸ் காமிக்குது, ஒரு தோற்றத்தை. ஷரம் அம்பு, தனுஷு, சந்தாம் அந்த பின்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த அம்பு கூட திஷ்டந்த நிற்கிறார். யார்? ராமர். யாரை பார்த்து நிற்கிறார்? ராவண உன்முகம், ராவணனை நோக்கி நிற்கிறார். வஜ்ரபாணி கையில் வஜ்ராயுதம், ரதாரூடம் ரதத்தில் ஏறி நிற்கிறார். அப்படி ஒரு சண்டைக்கு போகிறார். அப்படி ஒரு காட்சி, அந்த காட்சியை தியானம் பண்ணுவேன். ஜாத்வா ஜபேன் மனும் இந்த மந்திரத்தை ஏன்னா வீரராமன் வந்துருச்சு இல்லையா, இப்படி நீங்கள் அந்த ராமரை தியானம் செய்வாய், இந்த மந்திரத்தை ஜபிப்பாய்
தாரம் ஓங்காரம் இருக்கணும், நமோ இருக்கணும், பகவதே ஸ்ரீராமாய பதம் சொல்லி தாரக பிரம்மனே தாரக பிரம்மமே அப்படின்னு சொல்லி சோக்துவா மாம் தாரைய என்னை கடத்துவாய், இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்னை கடத்துவாய். சம்சார சாகரம் நம்மலாம் அப்படியே விளையாட்டாகவே போயிட்டுருக்கோம் எல்லா விஷயத்துலையும். ஆனால் பல கோடி மக்கள் இந்த பிரம்மஞானம் இல்லாதவர்கள், கிட்டத்தட்ட 95% பிரம்மஞானம் இல்லாததுனால வாழ்க்கை மிகப்பெரிய நரகமாகவும் சோகமாகவும் துயரமாகவும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவங்களே நரகம்தான். அப்படி இதே வாழ்க்கை இப்போ நாம் எதை மகிழ்ச்சியாக நம்ம கொண்டு போயின்னு இருக்கோமோ, லைட்டாக எடுத்துக்கிட்டோமோ, மரணம் இல்லை நமக்குன்னா இனிமேல் எதுக்கு கவலை பண்ணோம்? இந்த மான அவமானம் தான் அவங்கள சாகடிக்கும். அதை தூக்கி எறியணும். நான் சொல்லிட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் வாக்கு தவற மாட்டேன். வாக்கு தவறாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணேன். உன்னை மீறி போகும், போனால் விட்டுடு. அது முன்ன மீறி போனால் நீ சாகிறதுக்கு தயாராக இருக்கிறியா? செத்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செத்துலாம் நீ ஒன்றும் சாதிக்க முடியாது தம்பி. இருந்து தான் சாதிக்கும். இருந்து வாக்கை நிறைவேற்று. இல்லையா டைம் கேளு. கடன் வாங்கும்போது கை நீட்டும் போது நீ யோசிக்கவே இல்லையா? யாருமே கேட்கல. 10 பேர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, டக்குன்னு இறங்கிடுறோம்ல. எத்தனை பேர் லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறான். அது மாதிரி இமேஜில் மாட்டாத. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தை படைத்தவன் அவன் தான். உன்னுடைய கர்மா அவசப்படி தான் நீ நடப்ப, சோபாப்படி தான் வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதில் நீ ஒரு நடிகனாக இருந்துட்டு போ. நான் எனதெல்லாம் விட்டுடு. அவன் உன்னை வச்சு நடத்துகிறான், ஏதோ ஒரு லெசன் டீச் பண்ணுறான். உனக்கு ஒரு லெசன் இருக்கும், உன்னை வச்சு சமுதாயத்துக்கு ஒரு லெசன் இருக்கும். நீ எனக்கு இப்படி நடக்கூடாது, அப்படி நடக்கூடாது, இப்படி நடக்கூடாது. இச்சா அனிச்சா. இஷ்டம் உங்களுக்கு பிடிக்கும், அனிஷ்டம் பிடிக்காது. இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட நிவர்த்தி. அதனால் கட்டுக்கோப்பு இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸம்ஷனும் இருக்கணும். இல்லைன்னா உன்னுடைய ஹிருதயம் பஸ்ட் ஆகும். உனக்கு தண்டனை தான் இங்கே பிறந்திருக்க. நீ வேலையும் செய்யணும், தண்டனையும் அனுபவிக்கணும், முக்திக்கும் முயற்சி பண்ணணும். இத்தனை கோடி பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நீங்கள் விடுபட்டிருக்கீங்க. இந்த பிரம்மஞானத்தை கேட்க 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 அதெல்லாம் மித்துனுங்கிறது தெரிய அப்போ கவலை எங்கேருந்து வரும், இருட்டு எங்கேருந்து வரும், என்னதான் நடக்கும் பார்க்கலாமே. ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியா நீ? வெறுங்கையோடு வந்த வெறுங்கையோடு போகிற. அதனால் கட்டுக்கோப்போடு இருக்கணும், முறையாக இருக்கணும், ஐடியலாக இருக்கணும். விதி நிஷேதம்னு 2 வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. விதினா இதெல்லாம் நடத்தணும், நிஷேதம்னா இதெல்லாம் நடத்தக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு அதுபடி நடக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை மீறி நடக்கும். ஒன்றை மீறி நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கா இல்லையா? அந்த நிகழ்ச்சிகள்லாம் இறைவன் பால் விட்டுட்டு சிவனேன டூ நத்திங் சே நத்திங் பி நத்திங்னு இருக்கும். இருந்தால் அந்த தருணத்தை நீ கடந்து வந்துடலாம். அந்த தருணங்களில் நீ எதுவும் பேசாமல் நீ ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அங்கே உயர்வான ஞானம் பிறக்கும். இப்படி நடக்குதே இப்படி நடக்குதே இப்படி நடக்குதேன்னா நடந்துட்டு போட்டேன். இறைவன் நடத்துகிறான். எல்லாமே நான் நடத்துகிறேன்லாம் சொல்லுறதுலாம் அறியாமை. நீ எங்கேருந்து பேசுவ? காலையிலேருந்து தான் பேசுவ. அவன் 1 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து பிளான் இதுக்கு போட்டு செய்கிறான். 1 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவனே போட்டான் அவனுக்கு. இதான் நடந்துட்டுருக்கு. இந்த அறிவு தான் ஞானம். இல்லை இதெல்லாம் நான் பெரிய பகுத்தறிவாதி, நான் அன்னன்னைக்கு நான் சிந்தித்து முடிவு எடுத்துக்கோ. அப்புறம் ஏன் அழுவுற? ஏன் மூஞ்சி சுண்டைக்காய் மாதிரி இருக்கு? உனக்கு மேலே போகிற நிகழ்ச்சிகள் நடக்கிறத விட்டுடணும். அவர் இஷ்டத்துக்கு விட்டுணும். காப்பாற்று இறைவான்னு சொல்லிட்டு விட்டுடணும். அங்கே தாரோ நமோ பகவதே ஸ்ரீ ராமாய பதம் சொல்ல மந்திரம் என்னவா வரும்னு கேட்டால், மாம தாரைய என்ன கடத்துவாய். இது என்னது? நீ கேட்குற, அவர்கிட்ட போய் கேட்குற. சித்தானது சத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுற? கேட்குற. எல்லாத்தையும் நீ கேட்டாகணும். எல்லாத்துக்கும் நீ கையேந்தி ஆகணும். எல்லாத்துக்கும் பெக்கிங் தான். அப்போது எல்லாமே டெம்பரரியாக தானே இருக்குது. இப்போ எத்தனை வாட்டி பெக் பண்ணுவ? அதனால் நீ அந்த நிலைக்கு போ. அவருக்குள்ளே போ. அவருக்குள்ளே போகிறதுக்கு ரூட்டு சொல்லுதே.
மந்திரம் ரூட்டு சொல்லுது, அவருக்குள்ளே போயா, ஏன் வெளில நின்று கேட்டுட்ருக்க? உள்ளே போனால் கேட்பியா? உள்ளே போனால் ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏன்னா பூரணமாயிடுற. எது நிரந்தரம்? நிரந்தரமான செயல்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். டெம்பரவரி அல்ப விஷயங்களில் அல்பஞ போவாங்க, ஞானிகள் போவதில்லை. சரி, அதனால் இப்போ மந்திரம் என்ன வருதுன்னு கேட்டால், ஓம் நமக பகவதே ஸ்ரீராமாய தாரக பிரம்மனே மாமம் தாரய நம ஓம். இதில் என்ன இருக்குன்னா, ஆரம்பத்தில் ஒரு ஓமில் ஆரம்பிச்சது 23 எழுத்தில், இப்போ முடிகிறப்போ ஒரு ஓம் போடுது, 23 24 மாற்றுது. அடுத்தது நமஸ் தாராத்மகோ மந்திரஸ் சதுர்விம்சதி வர்ணகः பீஜாதிகம் யதாபூர்வம் சர்வம் குறியாத் ஷடர்ணவத்தே நம தாரகம் ஓம் மந்திர சதுர்விம்சதி, விம்சதி 20, சதுர் 4 24, பீஜாதிக்கம் ஆரம்பத்தில் பீஜம், முன்னாடி எப்படி யதாபூர்வம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சர்வம் எல்லாத்தையும் செய்ய 6 அங்க நியாசம் பண்ணு. காம மந்திரத்தில் என்னென்ன இணைக்கணும்னா, காம க்ளீம் தாரா ஓம் நதி நமக பகவதே பகவதே பதம் ராமச்சந்திராய சோச்சாரிய என்று சொல்ல சகல என்று பதம் வதே என்று கூற என்ன மந்திரம் வருதுன்னா, ஓம் நமக பகவதே ஸ்ரீராமாய தாரக பிரம்மனே மாமதாரய நம ஓம். இதுதான் அந்த முதல் பக்கத்திலே எழுதணும். இந்த மந்திரம் 24 எழுத்து உள்ளது. ஓம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, இடையில வார்த்தைகளை மாற்றிருக்காங்க, அந்த மாத்திரா மாறாமல் பார்த்துட்ருக்காங்க. இது எதுக்கு? தாரக மந்திரம். உங்களை பல பிரச்சனைகளில் உங்களை ஒரு போட்டு என்ன பண்ணும், அந்த நதியில் உங்கள் கை வலிக்காமல் நீச்சல் அடிக்காமல் நினையாமல் அழைச்சிட்டு போகுது, பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகுது. எது ஈஸி? ஓங்காரம் ஈஸியா? ஓங்காரமே தாரகம். எது ஈஸி அதை பிடிங்க, அதுதான் ஞானம். அதாவது உருவம் வந்து சின்னதாக இருக்கணும், வீரியம் பெருசாக இருக்கணும், அதுதான் சூக்ஷ்மம். அடுத்தது ஜனவசிய கரோதி ஸ்வாஹா காமாத்மகோ மனுகு சர்வம் வசிய கரோ மந்திரம். இதென்னது? வசியம் பண்ணுறது, மக்களை வசப்படுத்துறது, மக்களை தான் பேச்சை கேட்க வைக்கிறது. அதுக்கு ஒரு மந்திரம். பஞ்ச விம்சதி வர்ணகः. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிற்கும்? மக்களை வசப்படுறது எத்தனை நாளைக்கு நிற்கும்? நீ எத்தனை நாளைக்கு இருப்ப? வசப்படுத்தி என்ன பண்ண போகிற? ஆனால் இருக்கான், மக்கள் இருக்கான், சம்சாரியெல்லாம் இதெல்லாம் இதுதான். சர்வம் வசியகரோ மந்திரக பஞ்சவிம்சதி வர்ணகः ஆதௌ தாரயண சம்யுக்தோ மந்திரக விம்சாட்சரக ஷட்விம்சம். 24, 25, 26, 24 பார்த்துட்டோம். 25, 26, 27 3 மந்திரம் இந்த ஒரே இதில் வருது. ஜனவசிய கரோம் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்வாகா சொல்லி, காமாத்ம க்ளீம் சொல்லி, சர்வம் வசிய கரோ அப்படின்னு சொல்லி பஞ்சவிம்சத்தை 25 எழுத்து உள்ள மந்திரத்தை சொல்வாயாக. அதுக்கு என்ன மந்திரம்னா, க்ளீம் ஓம் நமக பகவதே ராமச்சந்திராய சகல ஜனவசிய கரோ ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் 25 எழுத்து வரும். அடுத்தது 26 எழுத்துக்கு ஆதோ தாரேன்னு அந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஓங்காரத்தை போட்டால் ஷட்விம்சத் 26 எழுத்து உள்ள மந்திரம் வரும். அப்போ என்ன பண்ணும்? ஓம் க்ளீம் ஓம் நமக பகவதே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திராய சகல வஷ்யாய கரோ ஸ்வாஹா 26 எழுத்து. இப்போ முதல்ல ஓம் போட்டியா? இப்போ முதல்லையும் முடிவுலையும் ஓம் போடு. அந்தே அப்பி தார சம்யுக்த பின்னாடி ஒரு ஓம் போட்டின்னா 26, 27 ஆகிடும். 25
26 27 ஒரு ஓங்காரத்தை சேர்த்து முன்னையும் பின்னையும் சேர்த்து எழுத்து மாற்றிடுச்சு. அடுத்தது தாரம் நமோ பகவத்தே ரக்ஷோக்ன விஷதாய ரக்ஷ உக்ன விஷதாய. ரக்ஷோக்னங்கிற ஒரே வார்த்தை அது. ரக்ஷோக்ன அப்படின்னு சொன்னால் தீமைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு 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 வடிவம். தீமைகளே அழிப்பாயாக. அதான் ரக்ஷோக்ன விஷதாய. விஷதாயனா இந்த தீமைகளை அழிக்கக்கூடியதில் எக்ஸ்பர்ட், ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருக்க ராமனை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாரம் நமோ பகவத்தே ரக்ஷோக்ன விஷதாய சர்வ விக்னான சமுச்சாத். எல்லா விக்னங்களையும் என்ன பண்ணுவேன் நிவாரைய நிவாரைய நிவாரைய. 2 வார்த்தை, 2 முறை ஒரே வார்த்தை. பதத்வயம் நிவாரைய பதத்வம். நிவாரையங்கிற வார்த்தையை 2 வாட்டி சொல்லணும். சரி. ஸ்வாகா அந்துமே மந்திரராஜோ. முடியல ஸ்வாகா போடணும். அப்படி சேர்த்தா அயம் அஷ்டாவிம்சதி 28 எழுத்துடைய மந்திரம் வரும். என்ன அப்படி 28 எழுத்து உள்ள மந்திரம்னா ஓம் நமோ பகவத்தே ரக்ஷோக்ன விஷதாய சர்வ விக்னான நிவாரய நிவாரய ஸ்வாகா. ஓம் நமோ பகவத்தே ரக்ஷோக்ன விஷதாய சர்வ விக்னான நிவாரய நிவாரய ஸ்வாகா. ஓம் நமோ பகவத்தே ரக்ஷோக்ன விஷதாய சர்வ விக்னான நிவாரய நிவாரய ஸ்வாகா அப்படின்னு சொன்னால் அது 28 எழுத்து மந்திரம் உடையது. என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு கேட்டால் கடவுளே தீமைகளை ஒழிப்பதில் எக்ஸ்பெக்ட் நிபுணனானவரே எல்லா விக்னங்களையும் நிவாரணம் பண்ணுங்க, போக்குயிர்களாக ஸ்வாகா சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்த 29வது அந்தே தாரன் சம்யுக்த ஏகேவ த்ரீசம்சதக்ஷரம். இறுதியில் ஓங்காரத்தை சேர்த்தா 31 எழுத்து வரும். ஏகோன திரிம்சத்தி. ஏகோன 30ல் 1 குறையும். 1 வீக்காக இருக்குது, 30ல் 1 வீக்காக இருக்குது. ஏன்னா அது ஏகோன திரிம்சக்து. ஆனால் 30ல் 1 குறைய 29, 28க்கு அப்புறம் 29 தானே. அப்படியே பின்னாடி ஓங்காரம் சேர்த்தா 29 எழுத்து வரும். அடுத்தது கரெக்டாக த்ரீசம்சது 30 எழுத்து. ஆதோ ஸ்வபீஜம். ஸ்வபீஜம் இந்த இதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ராம ரகசிய உபநிஷத்தில் ஆரம்பத்துலேருந்தே ராமருக்கு பீஜம் ராம் மேலே புள்ளி வைக்கிறது. ராமன்னு எழுதாமல் ராம் மேலே புள்ளி வச்சா இம்மு. நம்ம தமிழில் மாதிரி தான் இக்கு இங்கு ஞாய் காவ் மேலே புள்ளி வச்சா இக்குன்னு பதில். அது மாதிரி ஹிந்தியில் அப்படி கிடையாது. ஹிந்தியில் கடைசி எழுத்து எல்லாமே இம்மு வச்சு தான் படிப்பாங்க. புஸ்தக்குன்னு எழுதுவாங்க, புஸ்தகம்னு படிப்பாங்க. இப்போ துக்தம் அப்படின்னு இதில் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவாங்க, துக்து அப்படின்னு ஹிந்தி தூது. இருக்கிறத எடுத்துருவாங்க, ஆனால் புள்ளி வச்சு படிப்பாங்க. இப்போ எந்த வார்த்தை கலம அப்படின்னு எழுதுவாங்க, கலம்னு படிப்பாங்க. புரியுதா? அது மாதிரி கடைசி வார்த்தையை புள்ளி வச்சு தான் படிப்பாங்க. ஆதோ ஸ்வபீஜம் சன்யுக்த த்ரிம் சத. முதல்ல ஸ்வபீஜம், முதல்ல ராமத்தை சேர்த்து 30 வர்ணங்களுடைய மந்திரங்களை சொல்ல அந்தே அபி அப்படி சேர்த்தா 30 எழுத்து வந்துடும். இப்போ சொன்ன மந்திரத்தோட இறுதியில் என்ன பண்ணணும்? ராம் சேர்த்தா ஆதியில் முதல்ல ராம் சேர்த்தா இந்த 29 எழுத்து 30 எழுத்தாக மாறிடும். அந்தே அப்படி ஏவ சன்யுக்த ஏகத்ரிஷம் த்ரிம்சாத்மக ஸ்மிருதக. முடிவில் அதே ராம சேர்த்தம்னா 31 எழுத்து உள்ளதாக மாறுகிறது. ராமபத்ர மகேஸ்வாச ரகுவீர. ஹே ராமபத்ர,
மகேஸ்வாச பெரிய வில்லை உடையவனே, ரகுவீரனே, நிருப்ப உத்தமம், ராஜாக்கள் இடத்துல நீங்கள் உத்தமமான ராஜாவானவரே, போ சிறப்பு மிக்கவரே, தசஸ்யாந்த அந்தகாஸ்மாகம், தசஸ்யாந்தகன்னா 10 தலையுடைய ராவணனை வதம் செய்தவரே, அந்தகம் பண்ணவரே, ஸ்ரீயம் எங்களுக்கு ஸ்ரேயஸ் சிறப்புகளையும், தாப்பய செழிப்பையும் தருவாய். எல்லாம் என்னது? கர்மகாண்டம், சித்திகளை கேட்குறார். அடுத்தது அனுஷ்டுப். இதுக்கு அனுஷ்டுப் சந்தம். இந்த சந்தத்தை, இந்த பாட்டு வந்து அனுஷ்டுப்பில் இருக்குது. ரிஷி யாருன்னா ராமன், சந்த அனுஷ்டுப்பு, தேவதாவும் ராமன், பீஜமும் ராம். அதோட யம் சக்தி வந்து யம். இது இப்படி நீங்கள் அங்கன்யாசம் பண்ணால் எதுக்காக இதை பயன்படுத்தணும்? அப்படி விநியோஜ எதுக்காக நீ விநியோகம் பண்ணணும், எதுக்காக நீ ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டால், இஷ்டமான அர்த்தங்களை பெறுவது, பொருட்களை, தேவையான பொருட்களை பெறுவதற்காக. பாதம் ஹிருதீச்ச காலு ஹிருதயம், விநியஸ்ய தொடணும். பாதம் சிரசே விநியஸ்ய தலையும் காலையும் தொடணும். சிகாயாம் பஞ்சாபின்யஸ்ய, சிகாயாம் பின்பக்கம் குடுமி, 5 இடங்களில் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி, முன்னாடி இந்த எழுத்துலாம் முன்னாடி மந்திரங்கள் இருக்கலாம், அந்த மந்திரங்கள். திரிவர்ணை 3 எழுத்து மந்திரம். கவச்சம் சொல்லி ஞாசம் செய்யுங்க. நேத்திரையோ பஞ்சவர்ண கண்ணை தொடும்போது 5 எழுத்து மந்திரத்தையும், தாப்பயேத்தைய அப்படின்னு சொல்லும்போது ஸ்திரமுச்சேத், அஸ்திராயப்பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அஸ்திராயப்பட் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான் அஸ்திரமுச்சதே, அஸ்திரம்னு சொல்லணும். பாப சாப்ப பானதரம் ஷியாமம், ஒரு பெரிய வில்லை தாங்கிய ஷியாமம், கருப்பு நிறத்தை உடைய. சுக்ரீவ விபீஷணம், கருப்பு நிறம் உடைய இந்த ராமர், சுக்ரீவன் விபீஷணோடு இருக்கக்கூடிய ராவணனை ஹத்வா வதம் செய்து, ராவணமா அயாந்தம் அவரை முடிக்கிறார், அயாந்தம் அந்தம் பண்ணுகிறார். கிருத்த திருலோக்கிய ரக்ஷணம், அது மட்டுமில்லாக மூவுலகையும் காக்கக்கூடியவர். ராமபத்ரம் ஹிருதி தியாத்வா, ராமபத்ரனை ஹிருதயத்தில் தியானித்து 10 லட்சம் 10 லட்சம் முறை ஜபி. ஜப்பேன் மனும் ஜபிக்க கைகூடும். வதத் தசரதே இது, பிறகு தசரதா என்று, விதுமக என்றும், பதம் தத்தா சீதாபதம் சீதா என்றும், சமுர்த்தியத்தே வல்லபாய சமுர்த்தி கொடுக்கக்கூடிய, தத்தோ அப்படிலாம் சொல்லி மந்திரத்தை ஃபார்ம் பண்ண சொல்லுது. என்ன சொல்லுது? தீமகி பதன்னோ ராமச்சாபி பிரச்சோதயாத், காயத்ரி ஃபார்ம் பண்ணுது. எப்படி ஃபார்ம் பண்ணிதுன்னா, தாரா அதிரேஷ ஓங்காரத்தோட காயத்ரி முக்திமேவ பிரேச்சதி, இந்த காயத்ரியை ஜபிச்சா முக்தி. இந்த இதில் தான் முக்தியை பற்றியே பேச வந்திருக்கு. என்ன காயத்ரின்னு கேட்டால், இப்போ முன்னாடி சொன்ன வார்த்தை தசரதா வித்மகே சீதா வல்லபாய தீமகி இது வதோன் தன்னோ ராமச்ச அபி பிரச்சோதயாத் தாராதிரேஷ காயத்ரி
முக்தி பிரயச்சதி, முக்தி தருவது என்ன? ஓம் தசரதாய வித்மகே, ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராமக பிரஜோதயாத். ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராமக பிரஜோதயாத். ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராமக பிரஜோதயாத். இந்த மந்திரம் கேட்க முக்திக்கான ஆயதனம் உங்களுக்கு தெரியும், இருப்பிடம் தெரியும். இதெல்லாம் இந்த சிறப்பு மிக்கதாக இது இருக்குது. எப்படி பாருங்கள், அவங்க வடிவமைச்சா நம்ம உச்சரிக்கும் போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அது வசீகரமாக இருக்குது. சரி, இப்படின்னு மந்திரத்தை ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுக்குது. காயத்ரியே இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணி மாயா ஆதிரபி வைதுஷ்யம். மாயானா ஹ்ரீம், மாயானா அம்பாள், அதோடைய மந்திரம் ஹ்ரீம், அது சொல்லுது. ஆதிரபி முதல்ல ஹ்ரீம் போட்டு ஜபிச்சா வைதுஷ்யம், வைதுஷ்யம் வரும் உங்களுக்கு. வைதுஷ்யம்னா விதுஷ்யம், விதுஷ்யம்னா புலமை வரும். ராமாதி ஸ்ரீயக, ராமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீயக செழிப்பும். மதனே நாப்பி, மதன்கிறது காமன், அதுக்கு க்ளீம். சன்யுக்தா சேர்க்க சம்மோகாயத்தே மேதினம், இந்த பூலோகத்தையே நீங்கள் மோகிச்சிடலாம், மயக்கிடலாம், வசப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ஒரு 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 மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்கிறது. பஞ்சத்ரீனி ஷடைர்நைஷ, பஞ்சத்ரீனி ஷடைர்நைஷ त्रीणि चत्वारि वर्णकै चत्वारि च चतुर्वर्णे रंगन्यास प्रकल्पयेत्. पंचत्रीणि அஞ்சு அங்கத்தில் 6 எழுத்து உள்ள மந்திரத்தை ஜபிக்கணும். த்ரீணி 3 எழுத்தில் 3 எழுத்தில் சத்வாரி வர்ணிக்க 8 மந்திரம் 8 எழுத்து உடைய மந்திரத்தை ஞாசம் செய்யணும். சத்வாரி சதுர்வர்ணோ ரங்கநாச 4 எழுத்துக்களை 4 அங்கங்களை தொட்டு ஞாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லு. பீஜ தியானாதிக்கம் சர்வம் குறியாத். பீஜம் சொல்லி தியானம் செய்து எல்லாம் செய்து அங்கநியாசம் செய்து சடு வர்ணாவத்து 6 எழுத்து மந்திரங்களை வரிசைப்படி சொல்லி கிரமாத் வரிசைப்படி சொல்லி தார நமோ பகவதே ஓங்காரம் சொல்லி நமோ பகவதே சொல்லி சதுர்த்தையா ரகுநந்தனம் 4வதாக ரகுநந்தனம்னு சொல்ல ரக்ஷோக்ன விஷதம் அந்த வார்த்தையும் சேர்க்க ததுவது மதுரேதி மதுரங்கிற வார்த்தையும் சொல்ல பிரசன்னவதனம் என்று சொல்லி ஞேந்தம்னா எகரம் சேர்த்து மதியத மித்த தேஜஸே மந்திரம் வரும். என்ன மந்திரம் வரும்? ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷோக்ன விஷத்தாய மதுர பிரசன்னவதனாய அமித தேஜசே பலாய ஸ்ரீராமாய விஷ்ணவே நமக. ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷோக்ன விஷதாய மதுர பிரசன்னவதனாய அமித தேஜசே பலாய ஸ்ரீராமாய விஷ்ணவே நமக. ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷோக்ன விஷதாய மதுர பிரசன்னவதனாய அமித தேஜசே பலாய ஸ்ரீராமாய விஷ்ணவே நமக. இது உச்சரிக்கிறவங்களுக்கும் சிறப்பு, கேட்கிறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது. எத்தனை கோடி ஜன்மா எடுத்தாலும் உபநிஷத்துக்குள்ளே வந்தால் தான் இது கேட்க முடியும். இது பெரிய மகானுபாவுகளுக்கு கூட தெரியாத மந்திரங்கள். இதெல்லாம் நமக்கு முருகப்பெருமான் கருணையினால் கிடைக்குது. இந்த மந்திரத்தை பலராமோ சதுர்த்த அந்த பலராம மந்திரத்தை பலராமோட
நான்காவது சதுர்த்திய விபக்தி சின்னம் யாவை சேர்த்தா விஷ்ணும் ஞேந்தம் நதி இதெல்லாத்தையும் சேர்க்க நதின நமக. சேர்க்க புரோக்த மாலாமனு மந்திர அந்த அக்ஷமாலையை எழுத சப்த சத்வாரிம்சத் 47 எழுத்துடைய மாத்ரா அக்ஷரை இந்த மந்திரம் கிடைக்கிறது. ரிஷி சந்தோ தேவதா பிரம்ம அனுஷ்டுப் ராகவ. ரிஷி சந்த தேவதா 3ல் ரிஷி பிரம்மா சந்த அனுஷ்டுப் தேவதா ராகவ. சப்தர்ன் சப்ததச ஷட்ருத்ர சங்கை ஷடங்கம். இந்த 7 எழுத்து சப்ததச 70 எழுத்து 77 எழுத்து. ஷடருத்ர சங்கை 6 எண்ணிக்கையில் ஞாசம் செய்யணும். ரிஷி சந்தோ தேவதா பிரம்மா அனுஷ்டுப் ராகவா. அதே தான் திருப்பி எழுதியிருக்காங்க. 108 தான். அதே தான் சப்தார்த்தோ சப்த தச. சப்த ப்ளஸ் தச. சப்தனா 7, தசனா 10. சப்த தசனா 70 வரும். 10 ப்ளஸ் 4 வரலையாங்க. சரி, சப்தன்னா ஒருத்தர் நாளைக்கு அதை ஃபைனல் பண்ணுறேன்னா. இது 108 மந்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதை கிளியர் பண்ணுறேன் நாளைக்கு. 108 மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்ம எதில் ஆரம்பித்தோம்? அப்போ 108 எத்தனை மந்திரம் போயிருக்கு? அதான் ஒரு நாளைக்கு இதெல்லாம் நம்ம விசாரம் இல்லாததுனால நாம் அப்படியே கடந்து செல்கிறோம். மந்திரங்கள் உங்கள் மனதில் நிற்பது சிறப்பு. நிற்கட்டும். நூற்றி 8 வரைக்கும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு 109 பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ